கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர். காலையில் எழும்பின உடனே தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிங்க, ஒரு பாடல் பாடி மகிமைப்படுத்துங்க, வேதத்தை வாசிங்க, உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் இயேசப்பாட்ட சொல்லுங்க. தேசத்துக்கு அவர் நம்மிடம் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சபைக்காக ஜெபிங்க, உங்கள் போதகருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள், எல்லாமே அசுரமாக மாறும். சரியா? இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் ஆண்டவருக்கு பயந்தவங்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தன்னுடைய தூதர்களை விடுதலைக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறத பார்க்குறோம். சங்கிலினால் கட்டி உள்ள வச்சுருக்காங்க. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் போய் பேதருடைய சங்கிலிகளை எல்லாம் காட்டி கீழே போட்டு தொட்டோன்னே கீழே வந்துச்சு. அவனை அந்த சிறைச்சாலை கதவை திறந்து வெளியே கொண்டு விட்டுட்டு போகிறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அவர் தூதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார். நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில், ஆபத்துகள் நம்ம நெருங்கும் நேரத்தில், சில பிரச்சனைக்குள்ள நம்ம போகும்போது உடனே தூதலை அனுப்புவார். இன்றைக்கு வாழ்க்கையில் கஷ்டமான நிலையில், வேதனையான நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? ஆபத்துகள் நிறைந்த இடத்துல இருக்கிறீங்களா? பயம் சூழ்ந்த இடத்துல இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? சில நேரத்தில் சில வெளிநாடுகளில் இருப்பீங்க, அல்லது வேலை விஷயமா ஒரு காட்டுக்குள்ளே இருப்பீங்க. இராணுவத்திலெல்லாம் பணிபுரியவங்கள பாருங்கள், காடு மலைகளில் இருப்பாங்க. காவல்துறையில் பணிபுரியவங்கள பாருங்கள், பணி நிமித்தம் பல வனாந்தரமான பகுதியில் இரவெல்லாம் நிற்பாங்க. அதே போல் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் வீடு கட்டி இருக்கிற இடம் ஒரு பயம் சூழ்ந்த இடமா, ஒரு குழப்பமான இடமா? பயப்படாதீங்க, கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏசப்பாவுடைய தூதரில் அனுப்புவார். அவங்க சூழ பாளையம் இறங்குவாங்க, உங்களை காத்துக்கொள்வாங்க, விடுவிப்பாங்க, அதிசயம் நடக்கும். சரியா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளோ நல்லவர். எங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீரே, அவர்கள் வந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்களே, நன்றியப்பா. யாரெல்லாம் பாடுகள் நடுவில், உபத்திரத்து நடுவில், பயத்து நடுவில் இருக்கிறாங்களோ, எதிர்ப்பு நடுவில் இருக்கிறாங்களோ, உம்முடைய தூதல் அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். பெரிய காத்தை செய்யுங்க. இப்போது வியாதியினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. வியாதி நிமித்தம் கவலைப்பட்டிருக்க உங்களுக்கு விடுதலை தாங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் விலகட்டும். யாராவது வேலை இழந்திருந்தால் வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரங்களில் கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்னும் வழக்கில் சிக்கியிருந்தால் விடுதலை கொடுங்க. இந்த நாளில் பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். எங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்தார் என்று அவர்கள் சாட்சி சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.